வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஐஸ்வர்யா தூங்காம எழுந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இப்போ மீனா, என்ன ஐசு தூங்க மாட்டேயா, ஏன் இப்படி பேய் மாதிரி முடிச்சு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கா பெயின் வேற சொல்லிட்டீங்க, எனக்கு சும்மாவே இந்த ரூம் ஃபுல்லா பேயா இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. குழந்தை வயிற்றுல இருக்கிறப்ப இந்த மாதிரி பெயின்லாம் நினச்சி நீ பயப்படக்கூடாது, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுவும் பயந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்படி சொல்றீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. படுத்து தூங்க ஐசு அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தட்டி எழுப்பி குட் நைட் கா, ஸ்வீட் ட்ரீம்ஸ் கா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. இதுக்கிடையில கண்ணன் இப்போ ஐஸ்வர்யா இருக்கிற ரூமுக்கு வராரு. கதவு பூட்டி இருக்கு, தட்டலாமா, ஒருவேளை ஐஸ் நல்லா தூங்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் வந்துடுறாரு. கண்ணன் தூங்காம உட்காந்துட்டு இருக்கிறத இப்போ தனம் பாக்குறாங்க. என்ன கண்ணா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அண்ணி அப்படின்னு சொல்றாரு கண்ணன். ஐசு கன்சீவா இருக்கிறத நினைச்சா எனக்கு இன்பமாவும் இருக்கு துன்பமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்பமா இருக்குன்னு சொல்றது புரியுது, அதென்ன துன்பமா இருக்குன்னு சொல்ற அப்படின்னு தனம் கேக்குறாங்க. ஐசு நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கண்ணன். எல்லா பொண்ணுகளும் கன்சீவ் ஆனா வாந்தி எடுக்கதான் செய்வாங்க, அதுக்கப்புறமா குழந்தை பிறக்கும், அவங்களே அவங்கள நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தனம். நம்ம ஒத்தாசையா இருந்தா மட்டும் போதும், அதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தனம். இப்ப நீ தூங்க போறியா இல்ல உங்க அண்ணனை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க தனம். அண்ணனை மட்டும் கூப்பிடாதீங்க அண்ணே, அண்ணே அப்புறம் விடிய காலன் கூட பார்க்காம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. என்னது விடிய காலம் ஆயிடுச்சா அப்படின்னு தனம் கேக்குறாங்க. 2 மணி நேரமாவது நிம்மதியா தூங்கு கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா காலையில இப்போ முல்லையும் ஐசும் எந்திரிச்சிடுறாங்க. மீனா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மீனாக்கா எந்திக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. நைட்டு ஃபுல்லா நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்ட, பாவம் அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. அக்கா எனக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்றது ஜாலியா இருக்கும்க்கா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. வேணா அவங்கள எழுப்பட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. பாவம் அவங்க கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு முல்லை சொல்றாங்க. நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் யாராவது தூங்கிட்டு இருக்கத பார்த்தா கண்ணு உறுத்துது இல்லக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. மீனா காதலே போய் அக்கா அப்படின்னு கத்துறாங்க. ஏண்டி இப்படி காதல வந்து கத்துற அப்படின்னு மீனா கோபப்படுறாங்க. குட் மார்னிங்க்கா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. குட் மார்னிங்கா, விடிஞ்சிருச்சா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. 6 மணி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. நைட்டெல்லாம் என்ன இவ தூங்குவா விட்டா படுத்து எடுக்கிறா அப்படின்னு சொல்றாங்க மீனா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இல்லக்கா நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வேகமா போறாங்க. இருந்தாலும் இவ ரொம்ப ஓவரா தான் பண்றா முல்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா. நைட் என்னமோ நடக்கவே முடியாதவ மாதிரி என்னை தாங்கி பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னா இப்ப எப்படி ஓடுறா பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவ குழந்தை பெத்து வர்றதுக்குள்ள என் உயிரை எடுத்துருவா போல அப்படின்னு மீனா சொல்றாங்க. அடுத்ததா தனு சிரிச்சுட்டே வராங்க. என்ன நீ சிரிச்சுட்டே வரீங்க அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இந்த வீடை நீங்க எப்ப காலி பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதுக்காக வீடை காலி பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு அவரு. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடா இருக்குதான், அதனாலதான் முல்லையும் ஐஸ்வர்யாவும் அடுத்தடுத்து கன்சீவ் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவோட மருமக கல்யாணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிறாங்களா, அதனால கொஞ்ச நாள் அவங்க இந்த வீட்டுல வந்து இருந்தா குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ சொல்றீங்க, வீட்டுக்குலாம் இப்படிலாம் ராசி இருக்குமா அப்படின்னு கண்ணன் கேக்குறாரு. அடுத்ததா தனு சொல்றாங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹோட்டலுக்கு வரட்டுமா கதிர் அப்படின்னு கேக்குறாங்க. கதிர் சொல்றாரு, முருகன் மாமா இருக்கிறாருல அவர் பாத்துப்பாரு, கடையில வேலைக்கு ஆளு வச்சிருக்கிறோம்ல அவங்களும் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நானும் டைம் கிடைச்சிச்சுன்னா அப்பப்ப கடைக்கு போய் பாத்துக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்றாரு கதிர். மூர்த்தி சொல்றாரு, ஜீவாட்ட கொஞ்ச நாளைக்கு கடையை நம்மளே பாத்துக்கலாம், ஹோட்டல்ல கதிர் பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஜீவா சொல்றாரு, கதிர் இல்லைன்னா வேலை ரொம்ப அதிகமா இருக்குமேனே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. அடுத்ததான் கதிர் முல்லையும் ஜோடியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா கண்ணனும் பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லபடியா உடம்ப பாத்துக்கணும் முல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கதிர். மீனா இப்போ அந்த ரூம்குள்ள வராங்க. உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கிறாங்க போல அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. பத்திரமா இருந்து பேல முல்ல அப்படின்னு கதிர் கேக்குறாரு. மீனா மனசுல நினைக்கிறாங்க, இல்ல காக்கா வந்து தூக்கிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணன் ஐஸ்வர்யாட்ட கேக்குறாரு, நான் வேணா வேலைக்கு லீவ் போடட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த கண்ண கன்சீவா இருக்கிறேன், நீ எதுக்காக லீவ் போட போற அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. சும்மாவே நம்ம ஓவரா பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, வேலைக்கு லீவ்லாம் நீ போடாத அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் பாத்துப்பாங்க என்னைய அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இருந்து பாத்துக்கிட்டாலும் நான் பாத்துக்கிற மாதிரி வருமா அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாரு. கதிர் முல்லைட்ட சொல்றாரு, ஏதாவது வேணும்னா எனக்கு உடனே போன் பண்ணு, நான் வந்துடுறேன், நான் ஹோட்டல்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணன் சொல்றாரு, எது பேசுறதா இருந்தாலும் அமைதியா பேசுனே, நீ பேசுற சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் என்னெல்லாம் பேசலாம்னு யோசிச்சு வச்சிருந்தேனோ அதுல பாதி நீயே பேசிட்டனே அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.